ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 32 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் சொல்றான், இதுதான் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அதாவது வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது, என்னோட அட்டாக்கை நான் வந்து ஆரம்பிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹோலி அட்டாக்கை வச்சுதான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஹோலி அப்படின்னு சொல்லி ஹோலியா ஒரு மூவ் பண்றான். அதை பார்க்கும் போது அங்க லவ்வுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஹோலி அது பண்ணும்போது அவனோட மூஞ்சி, அவனோட எல்லா விஷயமும் ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். ஒரே அட்டாக்ல இவங்க எல்லாரையுமே கொன்னணும்னு நினைக்கிறேன். நான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க ஹீரோ அப்படியே மறைஞ்சு போறான். அட இவன் எங்க போனா, அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு அங்க எதுவுமே புரியல. என்ன ஆச்சு, இந்த பிளேஸுக்கு வந்திருக்க மாதிரியே எனக்கு தெரியுது. அட இப்படி சொல்லாதீங்க, அதாவது இந்த இடத்துக்கே நான் வந்துட்டேனா? ஏய், இதுக்கு காரணம் நீ தானே. எதுக்குடா நீ இப்படி பண்ண? வாருக்காக ஒரு மாசம் வெயிட் பண்ண, அதுக்குள்ள என்ன இங்க எதுக்கு கொண்டு வந்த? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோந்து? மரியாதையே என்ன பழைய இடத்துக்கே அனுப்பு, இல்லனா அவ்வளவுதான் உன்னை நான் அப்படியே கொன்றுவேன். உன்னை கார்டன் கூட நான் மதிக்க மாட்டேன். பா, நான் சொல்றதை கேளு. நீ எதுக்காக இங்க வந்திருக்க அதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ. என்னன்னா இந்த ஸ்டோரி இது வந்து இந்த மாதிரி முடியக்கூடாது. என்னப்பா ஆனா உன ஸ்டோரி முடிய போகுதுன்னு சொல்ற? நீ அந்த கம்பெனில இருக்க ஏதாச்சும் ஸ்பையா இல்ல ஆபரேட்டரா? மரியாதை சொல்லு. இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த கம்பெனில வேலை செய்யற ஆள் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் இங்க வந்துக்கினே இருக்கணும்? நீ ஒன்னே சீக்கிரமா சொல்லல, அப்படியே என்னோட ஸ்டிக்கை வச்சு உன்னை இங்கே தாக்கிடுவேன். நீங்க வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் சீக்கிரமாவே அந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா அந்த குரோனோ கம்பெனியோட மெம்பர் இல்ல. உன்னை நான் இங்க வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சீன்ல அவன் முன்னாடி அந்த மாஸ்டர் வந்தான். அந்த பையன் வந்து அவன் கிட்ட இருக்கிற ஸ்பியர் வச்சு தாக்குறான். இதை பார்க்கும் போது அந்த மாஸ்டருக்கும் ஃபீல் ஆகுது, பரவாயில்ல ஹியூமன்ஸ், உங்களுக்கு வந்து திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் திரும்பவும் தாக்குவது, ஆனா அவனோட ஷீல்ட வச்சு தடுக்கிறான். அப்படியே அவனோட ஹேமரை சமன் பண்ணி அந்த மாஸ்டரை அங்கேயே கொள்றான். பாத்தியா, நீ வந்து இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல. என்ன நீ பேசின இருக்க, நான் ஒன்னும் உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னாலேயே அதை அழிக்க முடியும். என்ன நீ தான் நடுவுல வந்துட்ட. இந்த சைடு ஹாங்க காட்டுறாங்க. ஹாங் அங்க ஏகப்பட்ட மாஸ்டரை கொண்டு இருப்பா. இந்த பாஸ் மாஸ்டர் அது வந்து அப்பியர் ஆகுது. இந்த சைடு அங்க ஹீரோவும் கேக்குறான், ஆமா நீ என்னதான் சொல்ல ட்ரை பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கமிட் ஆஃப் ஷின்னு நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ற, உனக்கு நான் புரிய வைக்கிற மாதிரி சொன்னா இதை வந்து நீ பாரு. இந்த ஸ்கில்லோட பேரு ஃப்ளேமிங் ஆஃப் எவ்ரிதிங். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளால யாரை வேணாலும் எங்க வேணாலும் பார்க்க முடியும். அவன் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க நடக்கிற விஷயத்த இவனால இங்க பார்க்க முடியுது. அங்க ஒரு பாஸ் மாஸ்டரும் வந்திருக்கும். இதனால அந்த பையனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. மாஸ்டர் அங்க இருக்கிற நிறைய பேரை கொன்னக்கப்புறம் அப்படியே முன்னாடி வருமா, இதை பார்த்து யூரஸ் ரொம்ப ஷாக் ஆகுது. அட என்ன அது, இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எனக்கு வந்து அவனை நல்லாவே தெரியும். இவன் வந்து அதே பாஸ் மாஸ்டர் தான். இவன் கிட்ட என் கிட்ட இருக்கிற மாதிரி 2 எபிலிட்டியும் இருக்கு. அப்போனா உனக்கு வந்து இவனை பத்தி நல்லாவே தெரியுமா? ஆமா இல்லையா பின்ன, அதாவது என்ன மாதிரியே இவனும் ஒரு பாஸ் மாஸ்டர் தான். இப்போ என்ன இந்த ஆளு வந்து உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா? என்ன நீ பேசின்னு இருக்க? அவனை கம்பேர் பண்ணா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் தனியா 1-on-1 ஃபைட்ல அவனால என்ன வந்து தோக்கடிக்க முடியாது. நான் ஏதோ ஒன்று, அவன் 7 சின்ஸ்ல இருக்கான். அதாவது சீன் ஆஃப் கிரீட்ல இருக்கான் அவன். அதாவது சிம்பிளா சொன்னா அவன் கிட்ட வந்து 2 எபிலிட்டி இருக்கும். அதுக்காக தான் ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா இருப்பான். இந்த சைடு அந்த பொண்ணால அங்க எழுந்துக்கவே முடியல. என்னால நம்ப முடியல. இந்த பாஸ் மாஸ்டர் அதுவும் ஏன் முன்னாடி தான் வரணுமா? எங்களோட எக்யூப்மெண்ட் அது வந்து இந்த மாஸ்டர் முன்னாடி எதுவுமே இல்ல. நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணுங்க ஹியூமன்ஸ், ஆனா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீ எத்தனை மாஸ்டரை கொன்னாலும் எல்லாருமே திரும்ப வருவாங்க. அங்க திடீர்னு ஒரு லைட்டும் அப்பியர் ஆகுது. அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பாஸ் மாஸ்டர் அப்படியே அதோட ஹியூமன் ஃபார்முக்கு வருது. யூரஸ், நான் வந்து எதிர்பார்க்கல உன்னோட நெஸ்ட்ல இருந்து வெப்பனை இவங்க எத்திருக்காங்கன்னு. அதே மாதிரி யூரஸோட பேரை நான் இங்கதான் கேள்விப்படுறேன். ஏதோ ஒண்ணு, மை டியர் பிரதர், இந்த சவுத் கான்டினென்ட்ட நான் அப்படியே அடைய போறேன். அப்போனா யூரஸ், அப்போ இவன் உன்னோட பிரதரா? அப்படிலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை நல்லாவே தெரியும். அதனால சும்மா அவன் பிரதர்னு சொல்றான். என்னால நம்ப முடியல. உங்களை மாதிரி மாஸ்டருக்கு சென்டிமெண்ட், ஸ்டோரி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா? ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ வந்து நகரத, இல்லனா இந்த ஸ்பியரை வச்சு அப்படியே குத்தி குடைஞ்சிருவேன் பாத்துக்கோ. ஓ அப்படியா? ஆனா இந்த பாடி முன்னாடி உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. கில்டனியா அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண அப்படியே அவன் உரிய ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த ஸ்கில் நம்ம ஹீரோக்கன் கிட்ட இருந்திருக்கும், இப்ப பார்த்தா இவன் கிட்ட இருக்கு. ஹீரோக்கும் அதே விஷயம் தான் புரியல, எப்படி இது இவன் கிட்ட இருக்குன்னு. யூரஸ் கிட்ட கேட்டா எனக்கும் அது தெரியல. அதாவது அவன் கிட்ட 2 விதமான பவர்ஸ் இருக்கு. ஹீரோவும் காட் கிட்ட கேக்குறான், ஹேய் மிஸ்டர், இங்க என்னதான் நடக்குது, என்னதான் ஆக போகுது, அதையாச்சும் உன்னால சொல்ல முடியுமா? என்னால என்னோட கண்ணியை நம்ப முடியல. என் கிட்ட வந்து நீயா பேசுற. நான் இந்த விஷயத்த மறைச்சு ஒரு சீக்கிரட்டா வைக்கலான்னு
பார்த்தேன். அதுவும் இதை என்னால சீக்கிரட்டா இப்போ வைக்க முடியாது. அதுக்காக தான் நான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்னா இந்த குரோனோ கேமை பொறுத்த வரைக்கும் இல்ல பாஸ் மாஸ்டர் இருக்கும், அது எல்லாத்தையுமே கொல்ற மாதிரி இருக்கும். எதுக்கு நல்லா இந்த ஸ்டோரியை இன்னமும் பில்டப் பண்ணதான். யூரஸோட கடமையும் அந்த ஏன்ஷியன் வாரியர் அவனோட கடமையும் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோக்கன் அவனோட கடமை முடியும்னு பார்த்தா நீ வந்து அதுல பிரச்சனையை உருவாக்கிட்ட. கில்டனி அந்த ஸ்கில்லுக்கு ஹீரோக்கனோடி தான் ஒரு நல்லா சூட் ஆகுற ஒரு பாஸ் மாஸ்டரா இருந்தான். ஆனா இப்போ நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். என்னன்னா அந்த டியூட்டி வந்து இவனுக்கு அப்படியே போயிருக்கு. அதனால தான் இவன் கிட்ட 2 பவரும் இருக்கு. இப்போ நீ பாக்குறல இது வந்து ஒரு டைமர் மாதிரி தான். அதாவது இந்த சாண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா காலி ஆகும்போது ஒரு மாஸ்டரோட டியூட்டி அது வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் இப்படி சொல்ல வரியா ஒரு முறையும் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு 7 டெட்லி சின்ஸும் அதோட விஷயத்த அது கம்ப்ளீட் பண்ணணும். அதுதானே நீ இப்படி சொல்ற? இந்த சாண்ட் எப்போ வந்து ஃபுல் ஆகும்னு உனக்கு தெரியுமா? அதாவது சின்ஸா இருக்கிற ஒரு மாஸ்டர் எத்தனை பேரை கொள்தோ அதுக்கேத்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பும். நெக்ஸ்ட் சீன்ல ஒருத்தங்களை அந்த பாஸ் மாஸ்டரா இருக்க யூரஸோட பிரதர் அது உரிய ஆரம்பிக்க அவனோட லெவல் அப்படி அதிகரிக்குது. ஹாக்காய சொல்றான் சீக்கிரம் எல்லாருமே அவனை தாக்குங்க. ஆனா யாரு தாக்க வந்தாலும் எல்லாரும் நோக்கியும் அந்த டென்டக்கல்ஸ் வந்து யாராலையுமே அங்க தப்பிக்க முடியல. பாவம் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இதே மாதிரி யாரு தப்பிக்க பார்த்தாலும் எல்லாரோட லெவலும் அங்க அப்சர்வ் ஆகுது. ஏன் நம்ம ஹாக்காய் யூடியூபரும் மாட்டிக்கிறான். அங்க இதை பாக்குற ஆப்ரகடாப்ராவாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களையும் அவங்க விட்டு வைக்கல. அந்த பாஸ் மாஸ்டரால நிறையவே டென்டக்கல்ஸை எழுப்பும் போது பரவாயில்ல இந்த முட்டா பசங்களால எனக்கு வந்து டெவலப் ஆகுது. சீக்கிரமா நம்ம சவுத் கான்டினென்ட்டை நம்மளோட கைவசமாக்கணும். ஆமா பாஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படிதான் எல்லாமே பயங்கரமா கத்துது. கடைசியா மிஞ்சிருக்கதும் அவங்களோட மத்த ஆளுங்களும் தான். பிரச்சனை இப்ப ரொம்ப பெருசா போகுது. ஒரு யூனிட்ல இருக்க ஹெட்டியும் அவன் தாக்கி கொண்டுட்டான். இதுக்கப்புறம் நான் வந்து கமெண்ட்ஸை கொடுக்குறேன், சீக்கிரமா பேட்டில் எடுங்க. ஆனா ஒரு விஷயம் அதோட ஸ்கில் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க அவ சொல்ற விஷயத்தையும் அவங்க கேக்குறாங்க. இந்த சைடு டென்டக்கலை வச்சு உரிய வந்தா நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அதை வெட்டி போறா. ஓ உன்னால ஒரு டென்டக்கலை வெட்டிட்டா என்னால திரும்பவும் உன்னை தாக்க முடியாதுன்னு யோசிக்கிறியா? அப்போ நீ இதுக்கு வந்து என்ன சொல்ல போற? அங்க அதை பார்த்தாவா அவ்வளவு ஆச்சரியமாவரா? ஏன்னா 1 இல்ல 2 இல்ல உன்னால அன்லிமிட்டடா நிறையவே டென்டக்கல்ஸ வெளிய கொண்டு வர முடியுது. தோராயமா சொன்னா 1,00,000 டென்டக்கல்ஸ். இதே மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தங்களோட ஸ்கில்லும் அப்படியே அப்சர்வ் ஆகுது. உன்னோட லெவல் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 1000க்கும் மேல போக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் 999 வரைக்கும் தான் எல்லாருக்குமே லெவல் இருந்திருக்கும். இவனுக்கு பாத்தீங்கன்னா 1000க்கும் மேல அப்படியே போயினே இருக்கு. கடைசியா மிஞ்சிருக்கிறது ஹாங் தான். அங்க ஹாங்கையும் அப்சர்வ் பண்ணலான்னு வரான். இப்பதான் அவனோட லெவலே நம்மளுக்கு தெரியுது. எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணக்கு அப்புறம் இவனோட லெவல் 3890 அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஹாங்கோட நிலைமை மோசமாகும்னு பார்த்தா திடீர்னு லவ் வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. இதை பார்த்து ஹாங்க்கு என்ன பண்ணும் தெரியல. நல்ல வேலை ஹாங் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் அதுல இருந்தே தப்பிக்கிறான். டீமன் கிங்கோட ஸ்கில் அது வந்து உண்மையிலேயே நான் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பவரை நான் பார்த்தது இல்ல. ஏன்னா நானே ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சேன். லவ் நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல என்ன காப்பாத்திட்டீங்க. நல்ல வேலை நீ யோசித்திருப்ப நினைச்சேன். உனக்கு எதுவுமே ஆகல. என்ன இவளோட ஆட்டிடியூடே அப்படியே சேஞ்ச் ஆகுது. நான் பண்ண அட்டாக் அது வந்து அவன் மேல ஒர்க்கே ஆகலையா? இப்போதான் அந்த பாஸ் மாஸ்டரையே காட்டுறாங்க. அதுக்கு எதுவுமே ஆகல. அங்க லவ்க்கும் என்ன பண்ணும் தெரியல. என்ன லவ்வ சுத்தியும் ஹாங்க சுத்தியும் ஏகப்பட்ட மாஸ்டர் அப்படியே சுத்து போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அது வந்து ரொம்ப கம்மி. அதாவது சிம்பிளா சொன்னா 0. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நம்மளுக்கு தெரியல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. லவ்வும் ஒரு டீமன் கிங், அதாவது சிம்பிளா சொன்னா அவ்வளவு ஒரு மாஸ்டர் தான். இப்ப அவ இங்க எந்த போயிட்டா கண்டிப்பா எந்த போயிடுவா. நம்ம ஹீரோவால இங்க வந்து காப்பாற்ற முடியுமா? ஏன்னா இதுக்கு மேலதான் உண்மையிலேயே வேற லெவல்ல போக போகுது. ஏன்னா இது வரைக்கும் லெவல்லாம் ஒரு 999 அது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் 3000க்கும் மேல இப்பதான் இவனோட லெவலை பாக்குறோம். பார்க்கலாம் நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியுதுன்னு. சோ மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.